அந்த அன்றைக்கி நைட்டு வந்து அம்மா போயிருக்காங்க, யதார்த்தமாக போயிருக்காங்க. அவங்க லைன் போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் அந்த லைனில் வந்து கரண்ட் வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இல்லீகலாக பண்ணிட்டு இருந்துருக்காங்க, அது தெரியாமல் இவங்க யதார்த்தமாக போய் அந்த இடத்துல எர்த் அடிச்சிருக்குது. அது அடித்தாலும் பரவாயில்ல, அந்த பாடியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அது ஏன் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்களா, கூட யாராவது சேர்ந்து பண்ணாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு வந்து அரசு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதை எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணும். இந்த நிலைமை ஊரில் இருக்கிற யாருக்கும் இனி வரக்கூடாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் அவங்க வீட்டுக்கு கூட வந்து பார்க்கலங்க. நாங்களாக வந்து பாடியை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கு வேணால் எல்லாருமே வந்தாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்தாங்க. பெரியசாமி வந்து அதான் அந்த ஒரு வாரமாக எங்களோட தான் டெய்லி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறது. நாங்கள் வந்து அந்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு வந்து சம்பவம் ஆகுது. நான் திங்கக்கிழமை காலையில் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது நீ வந்து அந்த வழியாக போகாத, வேறு வழியாக போ அப்படின்னு திசை திருப்பி விடுறாரு. அப்புறம் நானும் என் நண்பர்கள் என் உறவினர்கள் எல்லாம் தேடும்போது கூட இங்கெல்லாம் கால்தடம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்புறம் வேறு ஏதோ ஒரு சிசிடிவி இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் துறையம்பாளையத்தில் வந்து வேறு ஏதோ அங்கே தான் போவாங்க அம்மா, அங்கே போனதாக வந்து நேற்று காலையில் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. துறையம்பாளையத்தில் தான் அம்மா இருக்கிறதா தகவல் சொன்னாங்க அப்படின்னு. அது மாதிரி நிறையா ஒரு டைமும் நாங்கள் தேட முயற்சிக்கும் போதுமே எங்களை வந்து டைவர்ட் பண்ணுறக்கே பார்க்குறாரு. அதுபோக வேறு அந்த அம்மா யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஃபோனை என்ன பண்ணான்னு தெரில. அம்மா அந்த அன்றைக்கி நைட்டு கையில் டார்ச் இட்டு போனாங்க. அதெல்லாம் எவிடன்ஸ் தான், அதெல்லாம் எங்கே வச்சுருக்கான்னு தெரில. அதெல்லாம் போலீஸார் தான் கண்டுபிடிக்கணும்.